போகாத. ஓகே. சக்தி 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 என்னடா இது? கடலோர கவிதைகள் சத்யராஜ்மே வந்திருக்கிற கையில பெருசா மீன் தான் மிஸ்ஸிங். சும்மா ஒரு குளியல் போட்டு வரேன். ஆமா, உன் கூட இருந்தாலும் எங்க ஆளு? ஏன் வில்லன் மாதிரி சிரிக்கிற? கடல்ல தள்ளி கதையை முடிச்சிட்டியா? அது இல்ல மச்சான், ஆப்போசிட்டா ஒரு டிராமா போட்டுட்டு வரேன். புரியலையே. அவ கூட கொஞ்சம் விளையாடிட்டு வரேன் மச்சான். எனக்கு ஒண்ணுனா அவ எப்படி ரியாக்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும்ல, அதான் கடல்ல இறங்கி காணாம போன மாதிரி ஒரு சீனை போட்டு இங்க வந்துட்டேன். ஏய், அறிவு இருக்கா? பாவண்டா திவ்யா, பயந்துற போறா. வா போய் பாக்கலாம். நான் பார்த்தப்போ சக்தி சக்தி நான் கடலை பார்த்து கத்திட்டு இருந்தா. அவ ரியாக்ஷன் நம்ம குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் ஃபீலிங் ஜாஸ்தி ஆகணும்ல. ஏய், இவர் பெரிய ஸ்டீவன் ஸ்பீல்பர்க், ஹாலிவுட் டைரக்டர், ரியாக்ஷன் பாக்குறாரு. மூதேவி, பாவண்டா அந்த பொண்ணு. இல்ல மச்சான், இன்னும் கொஞ்சம் விளையாட்டு காட்டலாமா? விளையாடு, ஆனா இமோஷன்ஸோட விளையாடாத. சாரி மச்சான், என்னோட ரியாக்ஷன் ஒரு மில்லி செகண்ட்ல மிஸ் ஆயிருச்சு. இல்லன்னா உன்னை அடிக்க வந்த கைய ஆஃப் வேல புடிச்சு தடுத்திருப்பேன். அவ உன்னை பாய் ஃப்ரெண்ட் நினைச்சாலா இல்ல ஸ்கூல் பாய் நினைச்சாலா? எப்படா உன்னை கை நீட்டி அடிக்க முடியும்? கால் நீட்டி அடிக்க முடியாதுன்னு காமெடி பண்ணாத, என்னால தாங்க முடியாது. இது எவனோ ஒருத்தனுக்கு விழுந்த அடி கிடையாது, ஆண் குலத்துக்கு ஏற்பட்ட அவமானம். டேய், நான் எவ்வளவு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கேன், நீ அடி வாங்கின கண்ணத்தையே தடவி கொடுத்துட்டு இருக்க. என்ன ஃபர்ஸ்ட் டச் ஃபீலிங்கா? ஏய் ஸ்டாப், எங்க கிளம்பிட்ட?
திவ்யா கிட்ட சாரி கேட்க போறேன். ஏன் ஏசுநாதர் சொன்ன மாதிரி இன்னொரு கண்ணத்தையும் காமிச்சு அடி வாங்க போறியா? அவ கொடுத்தா அது நான் வாங்கி தயாராக்கேன். உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? அது என்ன ஜிலேபியா இல்ல ஜாங்கிரியா ஆசையா கேட்டு வாங்குறதுக்கு? உன்னை அடிச்சிருக்காடா அவ. என் மேல தப்பு இருக்கு, தண்டனை அனுப்பிச்சானோ. என்ன கிளைமேக்ஸ்ல தெலுங்கு பட வில்லன் பேசுற மாதிரி பேசிட்டு இருக்க? அப்படி என்னடா தப்பு பண்ணிட்ட? கொலை பண்ணிட்டியா இல்ல செயின் எடுத்துட்டியா? உனக்கு தெரிஞ்ச பொண்ணுன்றனால நீ கொஞ்சம் உரிமையோட விளையாண்ட. அத லைட்டா எடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே? அதை விட்டு ஃபைட்டா மாதிரி அவ தப்பு. இப்ப நீ என்ன சொன்னாலும் சரி, நான் திவ்யாவோட எமோஷனல் விளையாட கூடாது. ஓவரா நல்லவமாய் சீனை போடாத. நீ பண்ண தப்பாவே இருக்கட்டும், அவ என்ன பண்ணிருக்கணும்? உன்னை தனியா கூட்டு போய் குனிய வச்சு குமரி இருக்கணும். நான் எல்லாம் எத்தனை வாட்டி வாங்கியிருக்கேன். அதை விட்டுட்டு உன்னை ஒரு பப்ளிக் பிளேஸ்ல இன்சல்ட் பண்ணலாமா? ரொம்ப தப்பு. என்ன பெரிய அப்துல் கலாம் திங்க் பண்ணிட்டு இருக்க நீ? இந்த மேட்டர் தப்பு கிடைச்ச தன்னையா தான் நினைக்கிறேன். ஆனா இந்த மேட்டருக்குள்ள பெரிய ஹீட் இருக்குப்பா. என்ன சொல்ற? காலங்காலமா நாம தான் லேடிஸ 4, 6 விளாசிட்டு இருந்தோம். ஆனா இப்ப கால தலைகளா மாறி போச்சு தம்பி. ஆஸ்திரேலியாவுக்கு இந்தியா ஆப்பு வச்ச மாதிரி அவளுக்குள்ளும் பின்ன ஆரம்பிச்சிட்டாளுங்க. திவ்யா உன்னை அடிச்சது உரிமைனால இல்ல, பரம்பரையா அவளுக்கு அடக்கி வச்சிருந்த பழி உணர்ச்சியை தீர்த்துக்கிறதுக்கு தம்பி. மத்ததெல்லாம் விடுறா. நாளைக்கு நந்துவோ அவ கூட வந்திருக்க XXL ஃபேமிலியோ உன்னை பார்த்தா உன்னோட அழகான ஃபேஸ் அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வராது. நீ அடி வாங்கின சீன் தான் DTS எஃபெக்ட்ல ரிப்பீட் ஆகும். அத கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? இப்ப என்ன பண்ணணும்ன்ற? இந்த மேட்டர்ல நீ கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ரியாக்ட் பண்ணு. திவ்யா கேத்திர நேத்து விட்றியா? ஆமா, இவர் பெரிய டென்சிங். மவுண்ட் எவரெஸ்ட்ல இவர் ஏத்தி விடுறாங்க. ஏன்டா டென்ஷனை கிளப்புற? ஒரு ஃப்ரெண்ட் அடி வாங்கிட்டான்ற ஃபீல்ல பேசிட்டு இருக்க. திவ்யா என்ன அடிச்சால எனக்கு கோவம் இருக்கு, வலியும் இருக்கு. அது எப்படி ரியாக்ட் பண்ண எனக்கு நல்லா தெரியும். தேவையில்லாம் பில்டப் கொடுத்து நீ பிரச்சனை பெருசுப்படுத்தாத. சக்தி, இவனுக்கு புகை போட்ட நேரத்துல ஒரு ஃபுல்ல வாங்கி அடிச்சுட்டு மட்டையா இருந்திருக்கலாமே. இவன் எமோஷன்லாம் நம்பி ஆர்டர் பண்ண டக்கில கூட டீல்ல கிடக்கு. என்ன பண்ணலாம்? திவ்யா, 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 எங்க போயிட்டாவ? திவ்யா, 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 டேய் வாடா மச்சான், வா. நீ மறுபடியும் வருவேன்னு தெரியும். அதனாலதான் ஆர்டர் பண்ண டக்கிலாவோட அப்பீட் ஆகாம ஆளே இல்லாத இந்த பார்ல அப்படியே உட்காந்துருக்கேன். உட்காரு. அடிப்பட்ட நெஞ்சுக்கு ஒரு ஹாஃபோ குவார்டரோ உள்ள தள்ளு. இந்த பார், நானே திவ்யா டென்ஷன்ல இருக்கேன். சும்மா விருப்பத்துட்டு இருக்காத. என்னது? திவ்யாவை காணாம போறதுக்கு அவன் என்ன கரன்சி நோட்டா? கடை நேரத்துல காமெடி பண்ணிட்டு இருக்காத. இது சிங்கப்பூர்ல இன்டர்நேஷா. அவள் இங்க எந்த இடமும் தெரியாது. இங்க போய் வம்பல் மாடி போறா. இங்க போய் வம்பல் மாடி போறா. எங்கேயும் போயிருக்க மாட்டான். ஒன்னும் ஒரு ரூம்ல இருப்பா, இல்லன்னா அந்த நந்துவோட நான்சென்ஸ் கூட்டத்துல இருப்பா. அங்க மட்டும் இல்ல, நான் பீச்ல பாத்துட்டேன். அவளை எங்கேயுமே காணும். செல்ல வேற ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா. அவளை எப்படி கான்டாக்ட் பண்ண தெரியல. அதான் ரொம்ப பயமா இருக்கு. நான் அப்பவே சொல்லல, லேடிஸ்னா ரொம்ப சென்சிட்டிவானவங்க. அவங்களோட செல்லமா விளையாடலாம், ஆனா சென்டிமெண்டோட விளையாடக்கூடாது. நீ கேட்கவே இல்ல. டேய், கடல்ல கவிழ்ந்தவனை காப்பாத்துறவன் தான்டா ஹீரோ. கடல்ல மூழ்கி காணாம போறவன் ஜீரோ. ஓ விளையாட்டு எப்படி வினையா போச்சு பாத்தியா? உன் விளக்கத்தை நான் அப்புறம் கேட்டுக்கிறேன். நான் திவ்யா போய் தேட போறேன். முடிஞ்சா கூட வந்து ஹெல்ப் பண்ணு. இல்ல குடிச்சிங்க கடை. டேய் சக்தி, என்ன விட்டு போயிடாதடா. அட்லீஸ்ட் என்ன ஒரு மோப்ப நாய் மாதிரி யூஸ் பண்ணிக்கடா. இந்த சண்டை எல்லாம் சன்செட் வரைக்கும் தான் டி. இருட்டிஸ்னா அவங்க தான் வந்தாகணும். டேய் அங்க பாரு, நம்ம திவ்யாம ஒரு பொண்ணு குத்த வச்சு உட்கார்ந்துருக்கு. திவ்யா, எங்க போன திவ்யா? நானும் ஸ்ரீவன் எவ்வளவு தேடி இருக்கேன் தெரியுமா?
இந்தோனேஷியால 1 இன்ச் விடாம எல்லா இடத்துலயும் தேடிட்டோம். எங்க போயிருந்த நீ? மோட்டர் ரூம்ல படுத்திருக்கியா? சும்மா இருக்கியா? சரி. ஏனாச்சு திவ்யா, லைஃப்ல இப்படி டென்ஷன் அனுபவிச்சதே இல்ல. ரொம்ப பயந்துட்டேன். உன்னை இங்க பார்த்த அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு. என்னாச்சு திவ்யா, ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? சரி திவ்யா, நான் உங்ககிட்ட கோவமா பேசினா தப்புதான். ஐம் சாரி சாரி சாரி. அதுக்காக எப்படி பனிஷ்மெண்ட் தேவையா? நீ எங்க இருக்கேன்னு கூட தெரியாம நான் எப்படி துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? உனக்கு ஏமால தானே கோவம்? நீ சேஃபா இருக்கிற விஷயம் ஸ்ரீக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியதானே? அது கூட வழி இல்லாம செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்ட. நாங்க என்ன நினைக்கிறது? நீ காணாம போயிட்டா, வழி தவறி போயிட்டு உன்னை நேரம் கிட்னாப் பண்ணலாம், ஒண்ணுமே புரியல. மைண்ட்ல என்னமோ ஓடிட்டு இருக்கு. சிங்கப்பூர்னா பரவாயில்ல, ஈஸியா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஆனா இது புது இடம், எங்க போய் தடுறது, யார கேக்குறது? எனக்கு எதுவுமே தெரியல. ஏதாச்சும் பேசு திவ்யா, இப்படி சைலண்டா இருந்தா என்ன கொல்லாத. பேசி முடிச்சிட்டியா இல்ல இன்னும் இருக்கா? இப்ப உனக்கு வலிக்குதுல? திவ்யாக்கு என்னாச்சுன்னு மனசு பதறதுல? நீ தண்ணியில விழுந்தப்போ எனக்கும் அப்படிதான் இருந்தது. டென்ஷன் ஆயிடுச்சு, உயிரை போயிடுச்சுன்னு சொன்னியே, அத்தனை ஃபீலிங்கும் நானும் அனுபவிச்சேன். அத நீயும் அனுபவிக்கணும் தான் நான் இப்படி பண்ணேன். ஓ, என்ன பழி வாங்க அந்த டிராமாவா? இல்ல சக்தி, உன்னை பழி வாங்கணும்னு நான் நினைக்கல. நமக்குள்ள அந்த அவசியமும் இல்ல. நான் அடிச்சதுக்கு பின்னாலேயும் ஒரு நியாயமான கோவம் இருக்கு சக்தி. நீ போட்ட டிராமா என்ன அந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணிடுச்சு. ஆனா நீ உன்னோட தப்பையும் புரிஞ்சுக்கல, என்னோட ஃபீலிங்ஸையும் புரிஞ்சுக்கல. இப்போ உனக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சாரி. திவ்யா, சக்தி, தெளிவா இருந்தேன், ஏத்தி விட்டு வேடிக்கை பாக்குறியா? வேடிக்கை பாக்குறதுக்கு நீ என்ன ஹிந்தி ஹீரோயினாப்பா? அடா பாவிகளா, என்னடா இது? இவங்க சண்டையில என்ன வைகை புயல் வடிவேலாக்கிட்டாங்க. சாரி திவ்யா, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணேன். அது எவ்வளவு சீரியஸ் ஆகும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. ஏன் ஒரு மாதிரி இருக்க? நான் ஏதாவது தப்ப சொல்லிட்டேனா? உனக்கு புரியல சக்தி. உன்னை காணோங்கிற அந்த ஒரு நிமிஷம் எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? நானும் அந்த மாதிரி கடலுக்குள்ள போயிருந்தா அப்புறம் வாழ்நாள் ஃபுல்லா நீதான் அழுதுட்டு இருந்திருப்பேன். என்ன திவ்யா அப்படி சொல்ற? சின்ன வயசுல இருந்து நான் ஆசைப்பட்ட எந்த விஷயமும் எனக்கு கிடைக்காது. கிடைக்கிற மாதிரி என் கிட்ட வந்து என்னை விட்டு போயிடும். 0.5ல தவறி போன என்னோட மெடிக்கல் சீட், காணாம போன என் செல்ல நாய்க்குட்டி, 3 வயசுல இறந்து போன என் கடைசி தங்கச்சி, இப்படி நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் நான் ஆசைப்பட ஆரம்பிக்கும் போது இது நடக்காதோங்கிற பயம் என் மனசோட மூளையில வந்துரும். இதை என்னால மாத்திக்கவே முடியல. நான் சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். நான் அதுக்கு சிரிக்கல. அப்புறம் எனக்கு என்னமோ ஆயிடும் நீ பயந்தது உண்மைனா? உனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குதானே அர்த்தம்? உடனே சீரியஸா இதுக்கு என்ன பதில் சொல்ல போறேன்னு யோசிக்காத, இதை அப்படியே விடு. இல்ல சக்தி, நான் பெரிய எதிர்பார்ப்பு இல்லாத பொண்ணுதான். எனக்கு வரப்போறவன் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு கனவுலாம் கிடையாது. ஆனா நல்லவனா, என்ன நேசிக்கிறவனா, எப்பவும் என் கூடவே இருக்கிறவனா இருக்கணும், அதான் என் ஆசை.
அதுக்குதான் இவ்ளோ யோசனை, இவ்ளோ தயக்கம். ஒன்னா இருந்து பாக்கலாங்கிற அளவுக்கு எவ்வளவு சந்தேகம்லாம். ஆனா இதையெல்லாம் தாண்டி உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிச்சதுனாலதான் இது எல்லாத்துக்கும் நான் சம்மதிச்சேன். அப்புறம் என்ன? இருந்தாலும் என்னவோ ஒரு சின்ன பயம், சின்ன சந்தேகம். அது என்னோட தப்பா கூட இருக்கலாம். ஆனாலும் உனக்கு ஓகே சொல்ல என்னமோ ஒரு விஷயம் தடுத்துட்டு இருக்கு. ஒன்னும் அவசியம் இல்ல. நாம் 2 பேர் சேர்ந்து ஒரு பரீட்சை ஆரம்பிச்சோம். நான் முடிச்சிட்டேன். எனக்கு ஓகே. உனக்கு இன்னும் டைம் தேவைப்படுது. நான் வெயிட் பண்றேன். என்ன தப்பா நினைக்காத சக்தி. என்ன தப்பா எடுத்துக்காத. சாரி. எதுக்கு? நிறைய சொல்ல வேண்டியிருக்கு. உன்னை அடிச்சதுக்கு, உன்னை டென்ஷன் பண்ணதுக்கு, என்னை தேட விட்டதுக்கு சாரி. இட்ஸ் ஓகே. நான் அடிச்சப்போ உனக்கு கோவம் வரலையா? வரலையாவா? பயங்கரமா வந்துச்சு. அப்புறம் பாத்ரூம்குள்ள போய் கத்தி தீர்த்துக்கிட்டேன். எல்லார் முன்னாடியும் வர ரொம்ப அவமானமா இருந்திருக்கோம்ல. இது வரைக்கும் எனக்கு அப்படி தோணல. நீ சொன்னதுக்கு அப்புறம் யோசிச்சு பார்த்தா எனக்கு அப்படி தோணுது. சரி, அதை விடு. ஸ்ரீ என்ன சொன்னா? அத சொல்லலாம், ஆனா திரும்ப எனக்கு அடி விடுமான்னு தெரியல. பரவாயில்ல, சொல்லு. சொல்லமா? ஒண்ணு இல்லாத மேட்டருக்கு ஏன் இப்படி பில்டப் பண்ற? சொல்லு. இல்ல, இவ்வளவு நாள் நம்ம 2 பேரும் ஒன்னா இருந்திருக்கோம். எனக்கு ஒரு விரல் கூட உன் மேல பட்டதில்ல. சரி. அது வந்து திவ்யா, அடிதான் முதல்ல நமக்குள்ள நடந்த டச்சிங் அப்படின்னு ஸ்ரீதான் சொன்னா. நான்